வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேரிசனுங்க. நான் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட பேசுகிறப்பவும் சரி, இந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்குறப்பவும் சரி, நிறைய பேர்த்துக்கு அதாவது பட்ஜெட்டில் உள்ள குழப்பம், அதாவது 10 to 11 லட்சம் அப்படின்ற பட்ஜெட் கிட்ட நெருக்கி எல்லாருமே இன்னைக்கு வந்தாச்சு. பட் அந்த பட்ஜெட் வரப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் லைனப் இருக்குது. அதில் குழப்பங்கள் அப்படின்றதும் ஜாஸ்தியாக இருக்குது. மக்களும் எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்குது. அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு அந்த 10 to 16 லட்சம் பட்ஜெட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று டாடா பஞ்ச், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான். எக்ஸாக்டாக ஆன் ரோட் 10.5 லேக்ஸில் கிடைக்கக்கூடிய டாடா பஞ்சோட அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ் மாடல் நம்மக்கிட்ட வச்சுருக்கோம். இந்த பக்கம் டாடா நெக்ஸானோட ஸ்மார்ட் ப்ளஸ், இது ரெண்டும் ஒரே எக்ஸாக்ட் ப்ரைஸிங்கில் வருது. ஸோ குட்டி எஸ்யூவி ஃபீச்சர்ஸ் பேக்டாக, எஸ்யூவின்னு சொன்னால் திட்டுவீங்க, குட்டி கிராஸ் ஓவர் எஸ்யூவி ஃபீச்சர்ஸ் பேக்டாக ஒரு பக்கம் நிற்க, இன்னொரு பக்கம் ஒரு சப் 4 மீட்டர் கிராஸ் ஓவர் எஸ்யூவி அடிப்படை தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸோட நிற்குது. இது ரெண்டில் எந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம்? வாங்க அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரிதிங் சின்ன சின்ன விஷயங்களையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. அதுதான் எங்களுக்கு மேசமான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண விக்டி டாட்டாவுக்கு ஒரு சின்ன ஷவுட் கொடுத்தலாம். உங்களுக்கு டாட்டாவில் பெட்டரான சர்வீஸ் குவாலிட்டியோட ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா டெஃபினட்டாக நீங்கள் இங்கே மேலே ரீச் அவுட் பண்ணலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசனை பார்த்துடலாம். ப்ராடக்ட்டோட சேஃப்டி ரிலேட்டடாக இப்போ பேசிடலாங்க. 2 ப்ராடக்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் புதிய பிளாட்ஃபார்முங்க. அந்த அஜைல், லைட், ஃப்ளெக்சிபிள், அட்வான்ஸ்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லப்படுற ஆல்ஃபா ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி அந்த பிளாட்ஃபார்மை விட ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கும். ஏன்னா நியூவர் ஆர்கிடெக்சர், அதோட வெல்டிங் ப்ராசஸாக இருக்கட்டும், இதெல்லாம் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸ்ட்ரக்சரல் வைஸ் கேட்டிங்கன்னா இதுவும் 5 ஸ்டார் என்கேப், இதுவும் 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 2 வண்டிக்கும் காமன் தான். இந்த வண்டியில் ஹில் ஹோல்ட் மிஸ் ஆகுது, இந்த வண்டியில் ஹில் ஹோல்ட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்க் வைப்பிங், பிரேக் ப்ரீஃபில்ங்க, ரோல் ஓவர் மிட்டிகேஷன், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்த நெக்ஸானில் இருக்கு. இதில் மிஸ் அவுட் ஆகுது. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 2 வண்டியிலையுமே இல்லை. பேனல் கேப்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸானை காட்டிலும் பஞ்ச் ஒரு ஸ்டெப் டெஃபினட்டாக அது பெட்டராக இருக்குது. அந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கக்கூடிய குவாலிட்டி அப்படின்றது டெஃபினட்டாக அந்த பேனல்ஸ், பாடி பேனல்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மிஸ்மேட்சாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. சேஃப்டியில் எந்த விதத்துலையுமே நீங்கள் 2 ப்ராடக்ட்டையும் கொஸ்டின் பண்ணுற அவசியம் இருக்காது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. இப்போ 2 வாகனத்துக்கும் உள்ள என்ஜின் டிஃபரன்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா பஞ்சோட என்ஜின் பற்றி பேசலாம். இது 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. 3150 3350 ஆர்பிஎம் பேண்ட்வித்தில். பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 பிஹெச்பி கொடுக்குது. அது 6000 ஆர்பிஎம்ல டெலிவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் கேட்டது, இந்த டாடா நிறுவன கார்கள்லாம் அந்த என்ஜின் வைப்ரேஷன், 3 சிலிண்டர் என்ஜின் வைப்ரேஷன் டிப்பிக்கலாக பாடிக்குள்ளே வருதான்னு கேட்டிங்கன்னா லைவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வைப்ரேஷன் அப்படின்றத முதல்ல இருந்ததுக்கு உண்மையாலுமே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மவுண்ட் பற்றியும் நான் பேசலாம். கீழே இன்சுலேஷன் அப்படின்றத ஆக்சுவலாக கன்சீல் பண்ணலைங்க, ஃபுல்லாக கன்சீல் பண்ணி கொடுக்கல, ஓப்பன் அப் பண்ணி தான் விட்டுருக்காங்க. ரோட் நாய்ஸோட இன்சுலேஷனுக்கு இங்கே NVH பேக்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஒயிட் பேக் தெரியுதுங்களா? ஸோ இதுக்கும் நெக்ஸானுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பட் இதில் கொஞ்சம் மினிமலாக இருக்குது. பட் நெக்ஸானில் நிறைய பண்ணியிருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இங்கே பெட்ரோல் என்ஜின் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த டாடா பஞ்சில் கிடைக்கக்கூடிய 1.2 லிட்டர் என்ஜினில் டர்போவை ஆட் பண்ணி தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க, வடிவமைச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு இதோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். 118.27 பிஹெச்பி, உங்களுக்கு 170 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிஎன்ஜிலையும் நீங்கள் இந்த இன்ஜினை பொறுத்து மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கீழே இன்சுலேஷன்லாம் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. இப்போ NVH லெவல்ஸை செக் பண்ணிடலாம்.
இந்த மவுண்ட்டை பாருங்கள், உங்களுக்கு மேலே தான் உங்களுக்கு ஆடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அப்படின்றத ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் அவ்வளோ அழகாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஷாப்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வைப்ரேஷன் அப்படின்றது கேபின்குள்ளே போகிறதுல அது எவிடென்ட்டாக நீங்கள் வந்து அந்த NVH லெவல் செக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. டர்போ டீசல் பார்த்துடலாம். டர்போ டீசல்னு வரப்போ இங்கே பவர் ஸ்பெசிஃபிகேஷன் 114 BHP 260 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இன்சுலேஷன்லாம் வேறு லெவல் போட்டிருக்காங்க. நான் காமிச்சு கொடுக்குறேன். ஃபஸ்ட் இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டுங்க, சத்தம் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது, அது கேபின்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்சுலேஷன் பேக் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் திக்காக நிறைய கம்ப்ளீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ரோட் நாய்ஸை வந்து இன்னுமே பெட்டராக அரெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ பஞ்சை காட்டிலும் இன்சுலேஷனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸான் பெட்டராக இருக்க போகுது ரோட் நாய்ஸில். கீழே எங்கேயுமே கன்சீல்மெண்ட் அப்படின்றது இல்லைங்க. என்ஜின் பே பொறுத்த வரைக்கும் கன்சீல் பண்ணாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாடா நெக்ஸானோட பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் காமிச்சிருக்கேன், பஞ்சோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் காமிச்சிருக்கேன், பஞ்சில் இருக்கக்கூடிய அந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் ரிஃபைன்மெண்ட் லெவல் காமிச்சிருக்கேன். பவர் டு வெயிட் ரேஷியோ பார்க்கும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின், டர்போ டீசல் இன்ஜின் இது பவர்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு லீனியரான ஒரு பவர் டெலிவரி தான் கிடைக்கும். மைலேஜ் பெர்ஸ்பெக்டிவ் பேசலாம். மைலேஜ்னு வந்தீங்கன்னா நெக்ஸானோட ஒரு டர்போ டீசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 17ங்கிறது ஆவரேஜாக கிடைக்கும். டர்போ பெட்ரோல் போனீங்கன்னா ஒரு 12+ங்கிறது எடுக்க முடியும். ஸோ இதுதான் என்ஜின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்க. ஹோப்ஃபுல்லி அது டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு வாகனத்துலையுமே மேலே வந்து திக்கான ஒரு இன்சுலேஷன் பேட் போட்டிருக்காங்க ஹூட்ல. டாடா பஞ்சோட எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நமக்கு டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது பல ஹேரியரோட ஒரு மினியேச்சர் மாதிரி தான் இருக்கும். டியூ ஃபார் ஃபேஸ் லிஃப்ட்டுங்க வந்துச்சுன்னா அந்த புது EVயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸியாக கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி அது ஒரு 6 months டைம்லைன் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு ஏர் டேம்ங்க, பெரிதான ஒரு ஏர் டேம்ங்க. கிரில் பொறுத்த வரைக்கும் அந்த ஏர் டேமில் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் எடுத்து வந்திருக்காங்க. கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கன்சோலில் தான் இருக்குது. ஃபாக் லாம்ப்ஸும் கிடைக்குது நமக்கு. மேலே வந்து நமக்கு ஹாலஜனில் ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப், அது கூட வந்து ஹாலஜனில் ஒரு ரிஃப்ளெக்டர் பல்ப் போட்டிருக்காங்க. லோ பீம் அண்ட் ஹை பீம் மாற்றி ஆக்ட் ஆகிற மாதிரி. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் தான், DRLs வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக இட் நீட்ஸ் அண்ட் அப்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. 187 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. இப்போ டாடா நெக்ஸானோட முன் தோற்றம்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லாங்க. அந்த சஃபர் மீட்டர்லேயே ரொம்ப ஒரு அக்ரெசிவாக பார்த்த உடனே எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்குது. சேம் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கிரில்லோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு வெர்டிக்கல் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்லாட் தான் பார்க்க முடியுது. ஹெட்லாம்ப் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ரிஃப்ளெக்டருங்க. பேஸ் மாடல் இருந்தே அதுதான் கொடுக்குறாங்க. இங்கே ஃபாக் லாம்ப்ஸ் கிடையாது, இந்த வேரியண்ட்டில் ஃபாக் லாம்ப்ஸ் கிடையாது. டாடா பஞ்சோட அக்கம்ப்ளிஷ் ப்ளஸ் எஸ் வச்சுருந்தோம் இல்லைங்க, அதில் வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் ஆட்டோ ஹெட்லாம்ப் கிடையாது. இதில் ஸ்மார்ட் ப்ளஸ் எஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸு, ஆட்டோ அந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸுங்க, எலக்ட்ரானிக் சன்ரூஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆகும். இங்கே DRLனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேட்டடாக தெரியுதுங்களா, அந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸோட இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பியானோ பிளாக்ல ஃப்ரண்ட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன் தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு நெக்ஸான் வந்து ஒரு படி மேலே இருக்குது. 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு வரப்போ ஃபஸ்ட்டு வீல் பேஸை பற்றி பேசிடலாங்க. 2445 mm டாடா பஞ்சுங்க. அதுவே நீங்கள் நெக்ஸான் போகிறீங்கன்னா 2498 mm. ஸோ 53 mm வீல் பேஸ் அப்படின்றதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ டோர்ஸில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90 degree அந்த வைட் ஓப்பனிங்கான அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே கிடைக்கிது. வேற நெக்ஸானில் அது கிடையாதுங்க. ஸோ 90 degree வைட் ஓப்பனிங் இருக்கிறப்போ நம்ம பெரியவங்க ஏறி இறங்குறதுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸில் அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்கும். டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு இங்கே கம்மி தாங்க. 185 70 R15ங்க. உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸுங்க, வீல் கேப்ஸோட இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. லைனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லைனர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போட்டு கன்சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மினிமலான ஒரு வீல் ஆச்சு தான் வச்சுக்கோங்களேன். ஓவியம் கன்சோல் இங்கே நமக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கிடைக்குது. இது வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் தான். உள்ள இருக்கக்கூடிய மிரரும் வந்து நம்ம மோட்டரைஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். டோரோட தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலெல்லாம் குறைகளே இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல சாலிடான ஒரு தட் உணர்வு தான் கொடுக்குது. ரொம்ப ஃப்ரஜைல் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்காது. நெக்ஸானை காட்டிலும் இதோட டோர் ஹெஃப்ட் அப்படின்றது கம்மி தான். ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த வண்டியோட சைஸும் அந்த வண்டியோட கர்வ் வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. இந்த காரோட ஸ்ட்ரக்சர் பற்றி பேசும்போது ஆல்ஃபா ஆர்கிடெக்சரில் வந்து அந்த வெல்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருந்தோம். இங்கே வந்து லேசர் வெல்டிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேனலும் இருக்கிறது. அதை நெக்ஸானில் நான் உங்களுக்கு எவிடென்ட்டாக காமிச்சு கொடுக்குறேன். இங்கே வந்து ரூஃப் ரெயில்ஸ் கிடைக்குது. அந்த நெக்ஸானில் நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் கிடைக்காது. நெக்ஸானில் ஸ்மார்ட் ப்ளஸ் எஸ் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் கிடைக்கும்.
எலக்ட்ரானிக் சன்ரூஃப் இருக்குது. அதை நான் உள்ளே போகிறப்ப ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரூஃப் ரெயில்ஸ் ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா எஸ், லோடபிள் தாங்க. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹேண்டில் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க பஞ்சில். ஓகே, ஸோ டிஎல்ஓ பற்றி பேசுவோம். இங்கே டே லைட் ஓப்பனிங் வந்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்கி கொடுக்குது. நீங்கள் தலையை நல்லா சாய்ச்சி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட் உருவாகும். உள்ள தீம் பொறுத்த வரைக்கும் ஒயிட்டில் போயிருக்கிறதுனால பெரிதாக கிளாஸ்ட்ரோஃபோபிக்கை கொடுக்கறது இல்லை. வெளிச்சமும் உள்ள கேபின்குள்ளே நல்லா தாங்க கிடைக்குது. நெக்ஸானோட சைட் ப்ரொஃபைல் இப்போ பார்க்குறோம். நெக்ஸானுக்கும் பஞ்சுக்கும் அந்த சைட் ப்ரொஃபைலுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு எவிடென்ட்டாக ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட் அவுட் ஒரு எஸ்யூவியோட அந்த டிஎன்ஏவோட சைடில் அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கூப்பே லேஅவுட்டில் முடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. வீல் பேஸ் நான் ஆல்ரெடி சொன்னது 2498 mm, ஒரு 53 mm வித்தியாசங்கள் இருக்குது. டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் ஓப்பன் ஆகும். அந்த 90 டிகிரி பஞ்சில் கிடச்சது பார்த்தீங்களா, அது இங்கே இல்லை. 195 60 16 இந்த டயர் ப்ரொஃபைல் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு சைஸ் பொறுத்த வரைக்கும் பெரிது தான். ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் பிரேக்கிங்க. இங்கேயுமே வீல் கேப்ஸு ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைனர்ஸோட கன்சீல்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக சேம்ங்க. பஞ்ச்லேயும் இதே மாதிரி தான் செமி கன்சீல்டாக இருந்தது. இங்கேயும் இதே மாதிரி தான் செமி கன்சீல்டாக போயிருக்காங்க. சென்டரில் மட்டும் தான், இந்த இடத்துல மட்டும் தான் அந்த லைனர்ஸோட இன்சுலேஷன் கிடைக்கல. மற்றபடி ரெண்டு பக்கம் இருக்குது. வீல் ஆர்ச் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிதாக போய் அசிங்கப்படுத்தலை. பிரஸாலாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமலாக போயிருக்கனால ரொம்பவே நல்லதாக இருக்குது. ஓஆர்விஎம் கன்சோல் பொறுத்த வரைக்கும் இது வந்து மேனுவலி ஃபோல்டபுள் தாங்க. சரிங்களா, டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க எல்இடியில். இந்த மிரரை மட்டும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டில். அங்கே நமக்கு பாடி கலரில் உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் கிடச்சிது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஒரு அன்பாயிண்டட் கன்சோல் தான். டோரோட தட் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். அதெல்லாம் குறையலை, நல்லா சாலிடாக இருக்குங்க. உங்களுக்கு ஹிஃப்ட்டும் வந்து டெஃபினெட்லி வந்து பெட்டராக தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் பஞ்சில் பார்த்த பேனலுக்கும் இங்கே இருக்கிற பேனலுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதில் வந்து ரூஃப் ரெயில்ஸ் இருந்துச்சு, இங்கே ரூஃப் ரெயில்ஸ் கிடையாது. இது ஸ்மார்ட் ப்ளஸ் எஸ் போனால் தான் கிடைக்கும். அந்த வெல்டிங் ப்ராசஸ்லேயே ஒரு மாறுபாடு இருக்காங்க. லேசர் வெல்டிங் நடந்திருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸ்பாட் வெல்டிங் தான் நடந்திருக்கும். டிஎல்ஓ அப்படின்னு பேச ஆரம்பித்தோம்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேனல்ஸ் இப்படி தான் முடிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ இந்த இடம் வந்து வெளிச்சத்தை உள்ளே கொடுக்கறதுக்கு தவிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்து பார்க்கும்போது தலையை சாய்ச்சிங்கன்னா கரெக்டாக உங்களோட வியூ பாயிண்ட் அப்படின்றது இந்த பக்கம் அப்படி நிற்கிறோம்னா ஸ்லைட்டாக இந்த இடத்துல தான் ஒரு மறைவை கொடுக்கும். என்ன ப்ராப்ளம்னா உள்ள ஃபுல்லாக பிளாக் தீமில் தான் போயிருக்காங்க அப்படின்றனால ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வை வந்து லாங் டேர்மில் வந்து அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும், பட் ரியரில் வந்து இது கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். டாடா பஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு அழகிய ஃபாப் கீ கொடுத்துருக்காங்க. லாக்கு, அன்லாக்கு, அப்புறம் அந்த ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு, இந்த இடத்துல பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு 2 சாவியுமே வந்து ஃபாப் கீயை தான் கொடுத்துருக்காங்க. வேற நெக்ஸானில் இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் மாடல் வரப்போ உங்களுக்கு லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ மீ ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளிப் கீ தாங்க. இங்கே வந்து ஒரு ஃபாப் கீ கிடையாது, ஒரு ஃப்ளிப் கீ தான் கொடுத்துருக்காங்க. டாடா பஞ்ச் அண்ட் நெக்ஸானோட சஸ்பென்ஷனில் என்ன மாறுபாடுகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கிட்டத்தட்ட சேம் தாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இங்கேயும் இண்டிபெண்டன்ட் மேக்பர்சன் ஸ்ட்ரெட் காயில் ஸ்ப்ரிங்கோட கிடைக்குது. இங்கேயும் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் மேக்பர்சன் ஸ்ட்ரெட் காயில் ஸ்ப்ரிங்கோட போட்டிருக்காங்க. என்னன்னா இங்கே அடிஷ்னலாக ஸ்டெபிலைசர் பார் அப்படின்றது உண்டுங்க நெக்ஸானில். ரியரை பொறுத்த வரைக்கும் அந்த ஓப்பன் ட்விஸ்ட் பீம் ஆக்சல் ப்ரொஃபைல் தான் காயில் ஸ்ப்ரிங்கோட போட்டிருக்காங்க. 2 வாகனத்துலையுமே ஒன்று தான். டேம்பரோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஜென் நெக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு செட்டப்பாக இருக்கும். பட் இந்த நெக்ஸான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு ஸ்டிஃப் நோட் இருக்கும். வேற பஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஒரு பிடிச்ச சஸ்பென்ஷன் அந்த டேம்பர் கேலிபரேஷன். ஏன்னா சஸ்பென்ஷன் ஒன்று தான், எப்படி வந்து இந்த கேலிபரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டேம்பரோட கேலிபரேஷனை வந்து மாற்றி வச்சுருப்பாங்க வண்டி வாகனங்களை பொறுத்து. ஸோ பஞ்சோட சஸ்பென்ஷன் வந்து ஒரு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உள்ள பிளேஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கம்பேர்ட் டு உங்களுக்கு நெக்ஸானை காட்டிலும். ஸோ இதுதான் சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேசணும்னு நினச்சதுங்க. அடுத்து வாங்க இப்போ பூட் ஸ்பேஸை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். நெக்ஸானில் நமக்கு 382 லிட்டர் கிடைக்குதுங்க. இங்கே வந்து 366 லிட்டர்ஸ் கிடைக்குது. ஸோ ஒரு மினிமலான டிஃப்ரென்ஸ் தான். பெருசாக வந்து நெக்ஸானோட பூட் வந்து பெரிதாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறைகளை சொல்ல முடியாது. இந்த வேரியண்ட்டில் நமக்கு பார்சல் ட்ரே கிடைக்கல, பட் இங்கே வந்து பார்சல் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸானில் ஸ்பேர் அப்படின்னு பார்க்கும்போது 195 60 16 இந்த ப்ரொஃபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ரமைஸ் இல்லை, சேம் ப்ரொஃபைல் தான் நடந்திருக்கீங்க. பஞ்சை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே காம்ப்ரமைஸ் நடக்கலைங்க. 185 70 15 ப்ரொஃபைல் தான். உங்களுக்கு வெளியிலையும் அதே டயர்ஸ் தான், உள்ள ஸ்பேர்லையும் அதே டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸில் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு 16 லிட்டர் தான் மாறுதல் நடந்திருக்கு. பட் இங்கே 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் அப்படின்றது 2 வாகனத்துலையுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட டாடா பஞ்ச் போகும்போது இது கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் டாப் ஆஃப் த லைன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். பட் அதுலேயுமே 60-40 கொடுக்காதது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. இங்கே நெக்ஸானிலும் அந்த விஷயம் நடக்கலைங்க. நெக்ஸானில் நமக்கு இந்த டைல் லேம்ப்ஸ் அப்படின்றது ரொம்பவே மாடர்ன் லுக்காக இருக்குங்க. இந்த நியூ ஏஜ் டிசைனை பொறுத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுதான் கடைசியாக ஃபேஸ் லிஃப்ட் வந்து இதுதான் வந்துச்சு. அந்த மாடல் இன்னும் வரல, பஞ்சில் வரல. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் போட்டிருக்காங்க. இந்த கன்சோல் மட்டும் க்ளோ ஆகுங்க, அந்த சென்டர் கன்சோல் அப்படின்றது க்ளோ ஆகாது. இங்கே நான் சொன்னது தாங்க அந்த ஓல்ட் ஸ்கூல் டிசைன் தான். கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஹாலஜன் செட்டப். உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே க்ளோ ஆகிட்டு இருக்க தெரியும்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ்
ஃபீச்சர்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது. இங்கே இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டில் நமக்கு டிஃபாகர் வைப்பர் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடைக்கலங்க. ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் செட்டப் இருக்குது, மேலே வந்து ஒரு பேசிக்கான ஆண்டனா கிடைக்குது. பட் பஞ்சில் நமக்கு ப்ராப்பராக வைப்பருங்க, டிஃபாகர், ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்பு, மேலே வந்து ஒரு பிளாக்ல பியானோ பிளாக்ல ஃபினிஷ் செய்யப்பட்ட ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா பார்க்க முடியுது. இங்கேயும் ஸ்பாய்லரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஸ்பாய்லரும் இந்த ஸ்பாய்லரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் தான். இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்டான்ஸ் கொடுக்கல, பட் அது நல்லா இருந்துச்சு. ரியர் பம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட பிளாக்ல அந்த அன்பெயிண்டட் கன்சோல் தான் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே வந்து 2 பார்க்கிங் சென்சர், அங்கேயுமே வந்து ஒரு 3-4 பார்க்கிங் சென்சர்லாம் கிடையாது, 2 தான் போட்டிருக்காங்க. அதில் காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கு. ஒரு 4 பார்க்கிங் சென்சர் கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா பஞ்சில் கிடைக்குதுங்க, வேற நெக்ஸானில் கிடைக்கவில்லை. டோர் பேட்ஸில் பின்னாடி நமக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஒயிட் தீம், பிளாக் ரெண்டும் மிக்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேபின் வந்து பெட்டரான ஒரு ஏரி ஃபீலை கொடுக்குது. இப்போ பஞ்சோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாங்க. உள்ளே வந்து உட்கார உள்ளே வரதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதெல்லாம் குறையலே இல்லை. ஃபைன். ஸோ உள்ளே உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு இப்போ லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். லெக் ஸ்பேஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்து பார்க்குறப்போ டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு காலை வந்து சென்டரில் நீட்டிக்கலாம். இந்த சைடு ரெண்டு சைடு வந்து சீட் லாச் இருக்கனால காலை நீங்கள் சென்டரில் நீட்டிக்கலாம். தாராளமான ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸுங்க. இது வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அதில் குறைகள் அப்படின்றது பார்க்க முடியலை. அண்டர் தை சப்போர்ட் பற்றி பேசலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் நான் வந்து காலை வந்து மடக்கி வச்சிருக்கேன். நார்மலாக நீங்கள் வந்து காலை வந்து நீட்டி வச்சு போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அண்டர் தை சப்போர்ட் நல்லாவே இருக்குங்க. இதில் வந்து குறைபாடு அப்படின்றது சொல்ல முடியல, நல்லாவே பண்ணியிருக்காங்க அண்டர் தை சப்போர்ட்டில். ஹெட் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்து நமக்கு ஹெட் ரெஸ்ட் கிடைக்கல. நீங்கள் தலை இப்படி சாஞ்சு உட்காந்திங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. தலை இப்படி சாஞ்சு உட்காரதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகளே இல்லை. அப்போ கொஞ்சம் நம்ம நார்மலாக இப்படி தான் உட்காந்தாங்க, இப்படி தான் ட்ராவல் பண்ணணும். ஸோ கழுத்து வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஹெட் ரெஸ்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்றனால. நீங்கள் இப்படி உட்காரப்போ மேலே ஹெட் ரூம் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்ச ஹெட் ரூம்லலாம் குறைகள் இல்லை, ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அந்த குறைகள் எனக்கு ஃபீல் ஆகலை. பட் டெஃபினட்டாக இந்த ஹெட் ரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு பிரேக்கரி தெரியுதுங்களா, இப்படி சாய்ச்சி உட்காந்துருக்கிறோம். 2 ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3 ELA சீட் பெல்ட்ஸ் கிடைக்குதுங்க. லம்பர் சப்போர்ட்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ ஷோல்டருக்கு ஒரு மினிமலான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பெரிதான ஒரு தொந்தரவை கொடுக்காது. சரி, 3 பேர் உட்காரலாமா? இதுதான் நிறைய பேர் இருக்கிற கேள்வி. 2 அடல்ட் ஒரு கிட் உட்காரலாம். 3வது அடல்ட் உட்காந்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப கிராம்டான ஒரு ஸ்பேஸ் கிடையாது. சென்டிமீட்டரில் வித்தியாசம் நெக்ஸானுக்கும் இதுக்கும் வந்து அந்த வித்துங்க அகலத்தில் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு 3.1 சென்டிமீட்டர், அந்த பக்கம் ஒரு 3.1 சென்டிமீட்டர் வந்து நெக்ஸான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அந்த ஸ்பேஸ் அக்கமடேஷன் அப்படின்றது இன்னுமே வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக அங்கே உட்கார முடியும்னு நினைக்கிறேன். பட் ரியல் டைமில் உள்ளே போய் உட்காந்தோம்னா தான் அந்த எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போது கீழே ஹம்பை பற்றி பார்ப்போம். இந்த ஹம்ப்பு தாங்க மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா ரொம்ப மினிமலான ஒரு ஹம்ப்பு தான் இங்கே இருக்குது. பட் அங்கே வந்து அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் வந்து 2வதுல சென்டரில் உட்கார்ற ஒரு பேசஞ்சரை வந்து ரொம்ப அன்கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு போகும். இங்கே இது இப்படி இருக்கிறனால நம்ம 3 பேர் அப்படின்றது கொஞ்சம் சுலபமாக கால் வச்சு உட்கார முடியுது. ரியரில் நமக்கு ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளோயரோட அந்த ஸ்பீடை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கீழே யூஎஸ்பியில் டைப் ஏ சார்ஜருங்க. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜராக, குயிக் சார்ஜராக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல அட்வான்டேஜ் தான் இதை பொறுத்த வரைக்கும். பட் இது அங்கே கிடைக்குதானு பார்ப்போம். இங்கே டோர் பேட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் தீம்ங்க. உங்களுக்கு ஹேண்டில் முதற்கொண்டு வந்து ஒரு மேட் பிளாக்ல தான் போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இப்படி வச்சுக்க முடியும். சின்னதாக நெக் நாக் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸிங் கிடைக்குது. ரியரில் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸானோட இன்க்ரெஸ் அதெல்லாம் உள்ள கம்ஃபர்டபுளாக ஏறி உட்கார முடியுதுங்க. அதுலாம் ஒரு குறைகளும் இல்லை. ஓகே, டன். ஸோ இப்போது நெக்ஸானோட லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் இங்கே பாருங்கள். லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு பஞ்சுங்க. டாடா பஞ்சில் என்ன கிடைச்சதோ அதுதான் எனக்கு கிடைக்குது. ஸோ அந்த 53 mm அந்த எக்ஸ்ட்ரா வீல் பேஸ் அப்படின்றது எனக்கு பெரிய அளவில் இங்கே உதவுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்குது. ஸோ அதில் காம்படிஷன் கிடையாது, கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். இங்கேயுமே வந்து சீட் அதே பொசிஷனிங் தான், சென்டரில் நம்ம காலை நீட்டி உட்காந்துக்கலாம். அடுத்து அண்டர் தை சப்போர்ட்னு பார்க்குறப்போ டாடா நெக்ஸான் எக்ஸல் ஆகிற இடமே அதுதாங்க. நான் காலை மடக்கி உட்காந்துருக்கிறேன், அப்போவுமே எனக்கு டீசென்ட்டான ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. காலை நான் நீட்டினேன் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுங்க. அவ்வளோ அழகாக அந்த அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டில் சோஃபா கைண்ட் ஆஃப் ஃபீல் அப்படின்றது டாடா நெக்ஸானில் மட்டும்தான் அந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் இருக்கும். மற்றது எல்லாமே ஒரு பெஞ்ச் டைப்பில் இருந்தாலும் இவங்க அதில் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு அண்டர் தை சப்போர்ட் கிடைக்குது. ஹெட்ரூம்ங்க. ஸோ டாடா பஞ்சில் ஹெட்ரூம் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் நார்மலாக வந்து அப்படி ஹெட் ரெஸ்ட்டில் சாய்ச்சி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. மேபி ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா உரையலாங்க. இப்படி உட்காந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள்,
தெரியுதுங்களா? 6 ஃபீட் ஆளுக்கு மேலே இருந்தால் தான் பிரச்சனை, மற்றபடி கவலைகள் இல்லை. சாஞ்சு உட்காந்தாலும் சரி, இப்படி உட்காந்தாலும் சரி. அடுத்து இங்கே 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்குதுங்க. அங்கே ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான், ஈவன் தோ கிட்டத்தட்ட அது டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டாக இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்கல. பட் இங்கே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு இல்லை. ஒரு 3 ELA சீட் பெல்ட்ஸ் இருப்பது உங்களால் பார்க்க முடியும். அப்ஹோல்ஸ்ட்ரியோட வடிவமைப்புங்க எர்கோனாமிக்ஸில் பார்ப்போம். இப்போ இங்கே இந்த லம்பார் சப்போர்ட்டுங்கிறது தெரியுதுங்களா? இங்கேருந்து இப்படி வந்து கொஞ்சம் அது மேலே எடுத்துருக்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ முதுகுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த இடத்துல ஷோல்டருக்கும் சப்போர்ட் இருக்கிறனால வண்டி வந்து லெஃப்ட் ரைட் திரும்புது அப்படின்னா நமக்கு ஷோல்டருக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்கும். நமக்கு வந்து பெரிதான ஒரு பாடி ரோல் உணர்வை கொடுக்காது. அதில் உண்மையிலுமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹம்ப் எத்தச்சோடு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை கொடுக்குது. அந்த டாடா பஞ்சில் நமக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஹம்புங்க அந்த ஆல்ஃபா ஆர்கிடெக்சரில். பட் இந்த டாட்டாவோட X1 பிளாட்ஃபார்ம் இது வந்து ரிவைஸ் செய்யப்பட்ட X1 பிளாட்ஃபார்ம் இண்டிகாவில் இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்மை தான் என்ஹான்ஸ் பண்ணி ரீகாலிபிரேட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அந்த டனல் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிதாக தான் இருக்குது. ஸோ இதுதான் ரெண்டாவதாக இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு கால் வைக்கிறதுக்கு ஒரு நெருடலை கொடுக்கும். சென்டரில் ஃபோன் வச்சுக்கலாம், ரியரில் ஏசி வென்ட்ஸ், சார்ஜஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. டேஷ்போர்ட் லேஅவுட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பஞ்ச் இது பர்சனலாக பிடிச்சிருக்கு. என்னென்னா பிளாக்குங்க, அந்த ஒயிட் தீம்ங்க. ஓவரால் பார்க்கும்போது ஆஸ்தெட்டிக்கலி எனக்கு கொஞ்சம் ஒரு பிடித்த ஒரு உணர்வை கொடுக்குது. சென்டரில் ஒரு 10.25 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கும், அதை பற்றி பேசலாம். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து டீசெண்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஜில் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கல. ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரையோட டிசைன் போயிருக்காங்க. இங்கே கீழே க்ளவ் பாக்ஸில் எப்பவுமே டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ரொம்ப அற்புதமாக வடிவமைப்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஸ்பேஸிங் இருக்கும் அந்த டிசைனை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நல்லா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், இங்கே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ்க்கு இங்கே வந்து கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடைக்குது டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும். சன்ரூஃப் இங்கே நமக்கு இந்த அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ்ல சன்ரூஃபும் கிடைக்குதுங்க. சன்ரூஃபை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நின்று வராதுங்க. வெளிச்சத்துக்காகவும் வென்டிலேஷனுக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. வேற அங்கே வந்து ஸ்மார்ட் ப்ளஸ் எஸ் போனீங்கன்னா தான் கிடைக்கும். ஸ்மார்ட் ப்ளஸில் சன்ரூஃப் அப்படின்றது கிடையாதுங்க. அப்படியே நெக்ஸான் பக்கம் வந்துட்டோம். இங்கே டேஷ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஏஜ் டிசைன் இந்த நெக்ஸானில் தான் அது எமர்ஜ் ஆச்சு, அது மாதிரி தான் போயிருக்காங்க. ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பேனல் மேபி வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக உணர்வை கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து சின்னதாக அந்த டிசைன் எலிமெண்ட்ஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ஸ்லாம் ரொம்ப சாலிடாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஜைலான உணர்வை கொடுக்கல இங்கே கண்டிப்பாங்க. ஸோ அந்த டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் வந்து ஆஸ்தெட்டிக்கலி பெட்டராக இருந்துச்சு இதை காட்டிலும். இங்கே வந்து ஒரு 7 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் கிடைக்குது, அதை பற்றி பேசலாம். அடுத்து க்ளவ் பாக்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு கை உள்ளே போகுங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிதான க்ளவ் பாக்ஸு. 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரி, ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு, பென்ஸ் வந்து நார்மல் வந்து லெட் பேனாக வச்சுருக்கீங்கன்னா அதை வைக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க க்ளவ் பாக்ஸில். ப்ராப்பரான ஒரு யூட்டிலிட்டி பாக்ஸாக இது இருக்கும். சென்டரில் ஒரு மூவபிள் ஆம்ரெஸ்ட் கிடைக்குது. இது எனக்கு தெரிஞ்ச கை வைக்கிற அளவுக்குலாம் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியுதுங்களா? கை கொஞ்சம் கீழே இப்படி சாஞ்சு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இது ஒரு துளி ஹைட் வந்தது தான் பெட்டராக இருந்திருக்கும். சரிங்க, இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 500 ml வாட்டர் பாட்டில் அப்படின்றது தாராளமாக வச்சுக்கலாம். யூஎஸ்பியில் டைப் ஏ சார்ஜர் ஒன்று கிடைக்குது. யூஎஸ்பியில் டைப் சியில் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 volt அடாப்டர் போட்டிருக்காங்க, ஒரு ப்ரொவிஷன். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் மட்டும் தான் மிஸ் அவுட் ஆகுது. டாடா பஞ்சில் நமக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய அந்த 10.25 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ங்க உண்மையிலுமே நல்லா இருக்குது. அதோட ஆடியோ குவாலிட்டி, ஃபஸ்ட்டு ஆடியோ குவாலிட்டி கேட்டலாம். சுத்தி ஒளிச்சானு விட மாட்டாளோ ஒரு கடல் கொட்டி ஆடியோ பொறுத்த வரைக்கும் உண்மையுமே ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க. 4 ஸ்பீக்கர் 2 ஃபீட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவும் கிடைக்குது. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஹை டெஃபினிஷன் கிளாரிட்டியோடு இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த வியூஸ் வந்து மாற்றிக்க முடியும் போலங்க. ஓகே ஃபைன். ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட இது கிடைக்குது. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்குதா? இருக்குங்க, தெரியுதுங்களா? டாடா பஞ்சோட இந்த அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ் மாடலில் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கிடைக்குதுங்க. மேக்ஸ் கூல் ஃபங்க்ஷனாலிட்டியோட இருக்கிறனால நமக்கு உள்ள ஏறம் செம்ம ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். எக்ஸ்பிரஸ் கூலிங் டர்ன்ட் ஆன், விண்டோஸ் மே ரோல் டவுன். ஃபுல் பிளாஸ்ட்டில் உங்களுக்கு வரது தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரஸ் கூலிங் டர்ன்ட் ஆஃப்,
Please roll up windows if down. நம்ம ஏசி ஆப்ரேட் பண்ணுறப்போ அது என்ன டெம்பரேச்சரில் போகுது அப்படின்றத நம்ம ஸ்க்ரீனில் தான் பார்த்துக்க முடியும். கீழே உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிஸ்பிளே கிடையாது. இங்கே ஒரு டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தான் கிடைக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடியதில் வந்து தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கெயின் பண்ணிக்க முடியுது. ஸோ ரொம்ப வந்து ஒரு க்ளீனான ஒரு எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. பட் நெக்ஸானில் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களால் புரிதல் எடுத்துக்க முடியும். ஆமாங்க, அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ் மாடலில் டாடா பஞ்சில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது. வெரஸ் நெக்ஸானில் அது மிஸ்ஸிங் தான். நமக்கு இங்கே ஆட்டோ வைப்பர்ஸ்ங்க, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லம்ஸ் கிடைக்குது. இது அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் எஸ் மாடல் அப்படின்றனால டாடா பஞ்சில். சரி, டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். டில்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் கிடைக்கவில்லை. இங்கேயும் ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட். உங்களுக்கு லெதர் ராப்பிங்லாம் கிடைக்கல. இது இங்கே அழுத்த முடியாது. ஆக்சுவலாக இது ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. இங்கே கை வச்சிருக்கிறப்ப அழகாக ஹார்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த மாடலில் கிடைக்குதுங்க. ஸோ கீழே சென்ட்ரிக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 டிரைவ் மோடுங்க. இங்கே எக்கானமி மோட், சிட்டி டிரைவ் மோட்னு. எக்கானமி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். City drive mode activated. ஐடல் ஸ்டாப்க்கான ஸ்விட்ச் இருக்குது. லாக் அன்லாக்கான ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் கிடைக்குது. 3 பெடல்ஸ்க்கான ஸ்பேஸிங்கும் ஆட்டோமைஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ராவலில் கன்வீனியன்ஸ் நல்லாவே இருக்கும். இங்கே நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ உங்களோட எக்கனாமிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சீட்ஸோட ஃபேப்ரிக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஃபேப்ரிக் தான். ரொம்ப ஹார்டாக இல்லை, கைண்ட் ஆஃப் ஒரு சாஃப்டாக. அதுவும் ரொம்ப மாருதியில் இருக்கிற மாதிரி ரொம்ப மெலிசாவும் இல்லை. அதாவது ரொம்ப அழுத்தினீங்கன்னாவே உள்ளே போகும் அந்த மாதிரி இல்லை. இது ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கோ டிரைவர் வராங்க, அந்த சைட் பேசஞ்சர் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க இப்படி கால் இப்படி வச்சுட்டு உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஆகும். பட் ஆக்சல் பெடலில் கால் வைக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குங்க. ஸோ அதில் குறைகள் தெரியவில்லை. சீட்ஸோட லம்பார் சப்போர்ட் எப்படி இருக்குது, ஷோல்டர் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லம்பார் பொறுத்த வரைக்கும் எனக்கு கரெக்டாக தாங்க ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குது. ஷோல்டருக்கும் நல்ல ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு சப்போர்ட் இருக்குது. நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், ஏதாவது திரும்புகிறோம், ஒரு பாடி ரோல் ஆகுது, இப்போ கார்னர் பண்ணுறோம், பாடி ரோல் ஆகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஆப்டிமலான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். டீசெண்டாக இருக்கும். ஃபைன். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இல்லை, சாஃப்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குங்க. ஸோ ஒரு லாங் ட்ராவல் போகிறோம், ஒரு இந்த இடத்துல ஒரு நெக் பில்லோ மட்டும் வச்சிங்கன்னா போதும். லாங் ட்ராவல் போகிறோம்னா அழகாக கன்வீனியன்ட்டாக நம்ம நல்லா ட்ராவல் பண்ண முடியும். எனக்கு வியூமே வந்து பார்த்திங்கன்னா இது ஹைட் அட்ஜஸ்டர் இருக்கிறனால எனக்கு கிளியராக போனட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஜட்மெண்ட் எடுத்து ஓட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு கிளியரான விசிபிலிட்டி தான் இங்கே கிடைக்குது. வார்வியம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஜாய்ஸ்டிக்ங்க. அது கூட வந்து 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்கல. இங்கே உங்களுக்கு அந்த ஒயிட் தீமில் போயிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கேலாம் வந்து ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கல. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இங்கே அம்ப்ரெல்லா ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஒரு தாராளமான ஒரு டோர் பாக்கெட்னு சொல்லலாம். ஐஆர்விஎம் டாடா பஞ்சில் நமக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர்னு பார்க்கும்போது உங்களுக்கு கோ டிரைவர் இருக்குங்க. இந்த பக்கம் இருக்கிற பேசஞ்சருக்கு மட்டும் கிடைக்குது. டிரைவருக்கு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் தான். எல்இடியில் கேபின் லேம்ப்ஸ் கிடைக்குது. டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல மட்டும் தாங்க அந்த கேபின் லேம்ப், சென்டர்லயோ ரியர்லயோ கிடையாது. நெக்ஸான்லையும் நமக்கு கேபின் லேம்ப் எல்இடியில் தான் போயிருக்காங்க. இங்கேயுமே ரியர்லலாம் கேபின் லேம்ப் கிடையாது, ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கிடைக்குது. ஐஆர்விஎம் மேனுவலி அட்ஜஸ்டபிள் அப்படி தான் இருக்குது. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கிடைக்கல. பட் எதிர்பார்க்க முடியாது, இது பேஸ் மாடல் தாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்து வேனிட்டி மிரர்னு பார்க்குறப்போ டாடா பஞ்சில் கிடைச்ச மாதிரியே உங்களுக்கு கோ டிரைவர் கூட வர பேசஞ்சருக்கு தான் உங்களுக்கு வேனிட்டி மிரர் கிடைக்குது. டிரைவருக்கு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் தான் போட்டிருக்காங்க. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்க. அது கூட யூஎஸ்பி டைப் ஏ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி அப்படின்ற விஷயம் கிடைக்கவில்லை. டிரைவ் மோட்ஸில் அங்கே 2 தான் கிடைச்சது, எக்கானமி அண்ட் சிட்டின்னு. இங்கே ஸ்போர்ட் மோட் ஒன்று கிடைக்கும். ஸ்போர்ட் டிரைவ் மோட் activated. சென்டரில் ஆம்ரெஸ்ட், அந்த மூவபிள் ஆம்ரெஸ்ட் அந்த கதையெல்லாம் இங்கே இல்லைங்க. ஒரு சின்னதான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 500 ml வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். மேனுவலாக ஒரு ஏசி கிடைக்குது. த்ரோ பொறுத்த வரைக்கும் குறைகள் இல்லை, நல்ல தாராளமான ஒரு த்ரோ தான் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற உணர்வை கொடுக்கல. சென்டரில் ஒரு 7 inch இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஹார்மன் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்க முடியும். ரிவர்ஸ் கேமராலாம் இதுவும் கிடைக்கலங்க. மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடியோ குவாலிட்டி. ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பீக்கர் மட்டும் தான், ட்வீட்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்பீக்கர் அதை போட்டு வந்துருக்கலாம். ஆடியோ குவாலிட்டி கேளுங்க.
ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீசெண்டாக இருக்குது. வயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே தான், ஒயர்லெஸ்ஸாக கிடையாது. ஸோ ப்ளூடூத்தில் தான் இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் குறை இருக்காதுங்க கண்டிப்பாக. நல்ல ஒரு யூஸபிலிட்டியோட தான் இருக்கும். எம்ஐடி கிளஸ்டர் பாருங்கள், உங்களுக்கு டாடா பஞ்சில் பார்த்தீங்களா சிமிலராக அதே மாதிரி ஒரு கிளஸ்டர் தான், பெரிதான ஒரு மாற்றங்கள் கிடையாது. இந்த ஸ்டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேரி ஆகிறது உங்களால் உணர முடியும். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் அந்த புதிய 2 ஸ்போக் யூனிட்டுங்க. இதில் வந்து ஹார்ன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இங்கே அழுத்த முடியாது, இங்கே அழுத்தணும் முடியல, இங்கே அழுத்தணும், தெரியுதுங்களா? ஸோ இது பிட் ஆஃப் அன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது கிடையாது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். டில்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கல. சேம் உங்களுக்கு டாடா பஞ்சில் டில்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, டெலஸ்கோபிக் இல்லை. அதுதான் இங்கேயும் இருக்குது. டெட் பெடல் மிஸ் அவுட் ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கணும். ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங்லாம் பிரச்சனை இல்லை, பட் டெட் பெடல் மிஸ்ஸிங் தான். சீட்டோட ஃபேப்ரிக் வந்து டெஃபினெட்லி வந்து பஞ்சை விட இது பெட்டராக இருக்குங்க. உட்காரதுக்கு நல்ல ஒரு அப்ஹோல்ஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டர் இங்கே கிடையாது, பட் அண்டர் தை சப்போர்ட் பேசலாம்னு உட்காரப்போ உங்களுக்கு நார்மலாக காலை வந்து ஒரு டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அண்டர் தை சப்போர்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கோ டிரைவர் அந்த சைடு பேசஞ்சர் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்லைட்லி லேக் ஆகும், பட் டெஃபினட்டாக வந்து இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். சீட்ஸோட எர்கனாமிக்ஸ் பற்றி இப்போ முழு விவரங்களை தெரிஞ்சுப்போம். இப்போ நல்லா சாஞ்சு உட்கார்றேன் அப்படின்னா எனக்கு லம்பார் சப்போர்ட் ஆப்டிமைஸ்டாக இருக்குது. ஷோல்டருக்கான சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. நார்மலாக திரும்புகிறோம் கொள்கிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது பெட்டரான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். ஹெட் ரெஸ்ட்டும் ப்ராப்பராக இருக்குது. சென்டரில் ஒரு நிப்பு எல்லாம் வச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆப்டிமைஸ்டாக இருக்குங்க. ஸோ ஃபைன். 4 விண்டோஸும் பவர் விண்டோஸாக கிடைக்கிது. ஸ்மார்ட்டில் கிடைக்காது, ஸ்மார்ட் ப்ளஸில் இருந்து தான் எல்லா விண்டோஸும் பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே சாஃப்ட் ஃபேப்ரிக் மெட்டீரியலாக எங்கேயுமே பார்க்க முடியாது. வார்விஎமோட மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இங்கே மேலே கன்சில் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு அம்ப்ரலா ஹோல்டர், இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ 2 வாகனத்தோட ஒரு டீட்டெயில்டு கம்பேரிசன் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போது என் மனசில் படுறதா சொல்கிறேங்க. இப்போ ஒரு 10 to 11 லட்சம் பட்ஜெட் நான் வச்சுருக்கேன் அப்படின்றப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபீச்சர்ஸை காட்டிலும் எனக்கு வந்து ஒரு ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு நல்ல ஒரு பவரோட எனக்கு நெக்ஸான் இருக்குது. பட் பவர் கிடைக்கிற இடத்துல மைலேஜும் ட்ராப் ஆகும். அது இங்கே பஞ்சில் இல்லை. பஞ்சுக்கும் நெக்ஸானுக்கும் உள்ள மைலேஜ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து பெட்டராக மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் ஒரு 5 பேர் ரெகுலராக ட்ராவல் பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பஞ்சு கூட அந்த சென்டரில் ஹம்ப் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணுற காராக தான் இருக்கும். சஸ்பென்ஷன் வைஸ் டெஃபினட்டாக வந்து பஞ்சு வந்து ஒரு பெட்டரான ஒரு கேலிபரேஷனில் இருக்குது, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது. டிரைவிங் டைனாமிக்ஸ்னு பார்த்தா ஆப்வியஸ்லி நெக்ஸான் வந்து பெட்டராக இருக்கும். பஞ்ச் வந்து அந்த அளவுக்கு வந்து சாலிடான ஒரு உணர்வை கொடுக்கல. பாடி ரோல்லாம் டெஃபினட்டாக வந்து இந்த டைம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க நெக்ஸானில். என்ஜின்ஸ் பரிணாமத்தில் பார்க்கும்போது இது லீனியர் பவர் டெலிவரி, இது டர்போங்கும் போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். உங்களுக்கு டீசல் ஆப்ஷன் கிடைக்குது. நாளைக்கு மைலேஜ் சேர்த்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டீசல் ஆப்ஷன் போகலாம். ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டுவேன்னா நீங்கள் தாராளமாக இதில் டீசல் ஆப்ஷன் போகலாம். பஞ்சில் நமக்கு சிஎன்ஜி இருக்குது, நீங்கள் மைலேஜ் அதிகம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா. அடுத்த விஷயம், நமக்கு டர்போ சிஎன்ஜியும் இருப்பதால் நம்ம பெட்ரோல் தான் நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதில் சிஎன்ஜி போய்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. எந்த ஒரு என்ஜின் ஆப்ஷனையும் விட்டு வைக்கல. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா இங்கே வந்து இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டில் நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல் தான் கொடுத்துருப்பாங்க. பஞ்சிலையும் 5 ஸ்பீட் மேனுவல் தான். பட் நெக்ஸானில் இதுக்கு அடுத்து உள்ள மாடல்ஸில் 6 ஸ்பீட் மேனுவல் கிடைக்கும். ஏன் இதை 5 ஸ்பீட் மேனுவல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் வருத்தத்தை அளிக்குது. எனக்கு பேசிக்காக அடிப்படை தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும். எனக்கு லாங் டேர்மாக ஒரு கார் பார்க்குற ஒரு 5 to 7 இயர்ஸ் வச்சுக்கிறேன் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா சர்வீஸில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கும். பட் விக்டரி டாட்டா பொறுத்த வரைக்கும் சர்வீஸில் அவங்களோட உழைப்பு ரொம்ப கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வேணும்னா பர்சனலாக லைவாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இது விளம்பரத்துக்காகவோ ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ இந்த பிராண்ட் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லலை. நீங்கள் லைவாக வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கும். அதுதான் சொல்கிறேன். பேசிக்காக எனக்கு அடிப்படை தேவைக்கேற்ப ஒரு ஃபீச்சர்ஸோட ஒரு கார் வேணும். நான் ஒரு நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கணும். எல்லா இடத்துலையும் நான் எடுத்துகிட்டு போவேன், எல்லா இடத்துலையும் நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓவராலாக ப்ரைஸுக்கு ஏற்ற ஒரு வாகனம்னா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த நெக்ஸானோட ஸ்மார்ட் ப்ளஸ்ங்கிறது அடிப்படை ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணியிருக்கு. பட் ஒரு சில பேருக்கு இந்த ஃபீச்சர்ஸ் முக்கியமாக படும் அப்படின்றப்போ பஞ்சோட அக்கம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் இயர்ஸுங்க. ஏன்னா ஃபீச்சர்ஸில் அவங்க கொஞ்சம் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. அப்புறம் சன்ரூஃப் எதிர்பார்க்குறவங்களுக்கு இங்கே சன்ரூஃப் இருக்குது. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழஸ் என்ட்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே ஆடட் அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வாகனத்தை பற்றின புரிதல் அப்படின்றது இவ்வளோதாங்க. பில்டில் ஸ்ட்ரக்சர்லாம் ரெண்டும் சிமிலர் தான். சர்வீஸ் காஸ்ட்டில் மாறுபாடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அது டர்போ பெட்ரோல் கொஞ்சம் சேர்த்து தான் வரும். இது வந்து ஒரு 2000 to அதிகபட்சம் ஒரு 6000 ரூபாய்க்குள்ளே வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 8000 ரூபாய் வரைக்கும் வரலாம். டீசலும் சேர்த்து சொல்கிறேன். வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷம் உங்களுக்கு 1 லட்சம் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுமா எக்ஸ்டெண்ட் வாரண்டி எடுத்துக்கோங்க. மேலும் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி ஒரு புரிதல் கிடைக்கணும், இல்லை மற்ற கம்பேரிசன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், விலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விக்டரி டாட்டாவோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ
உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டரா, டேக் கேர்.